அன்பினர்களே, யூரோப்பிய யூனியனுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு பாரிய நெருக்கடி ஒன்று இன்று செவ்வாய்க்கிழமை தோன்றி இருக்கின்றது. இது மிகப்பெரிய இசு செய்தியாக வருகின்றது. இந்த செய்தியில் எமது அன்பு நேயர்கள் உங்களின் கருத்துக்கள் மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த செய்தியை எந்த அளவு உங்களுக்கு தாக்கம் செலுத்துகின்றது என்பது ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் இஸ்ரேல் ஒரு தனித்து விடப்படும் நாடாக பார்க்கப்படலாம். இப்பொழுது இஸ்ரேலுக்கு ஆதரவான தமிழ் கூட்டம் இருக்கின்றது, எதிர்ப்பான கூட்டம் இருக்கின்றது. எதுவானாலும் நாகரிகமான முறையில் வருகின்ற கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் கொடுக்க எப்போதும் தயாராக இருக்கின்றோம் இல்லையா? அதனால் நாகரிகமான கேள்விகள் நாகரிகமான பதிலாக வர வந்தால் நான் உடனே அடுத்த செய்திக்குள் உங்களது செய்தியை நாங்கள் டிஸ்பிளேலி போட்டி காட்டி என்னால் அதுக்கு தகுந்த பதில் கொடுக்க முடியும். அதுக்காக வாடா போடா டேயா அந்த மாதிரிலாம் சொல்ல வந்தால் அங்க அடித்து விரட்டப்பட்டு அவங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்படும். அதை நாம சொல்லிக்கிறோம். தரங்கட்டு வருகின்றவர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்படும் என்பதையும் மிகவும் உயர்விலாக சொல்கின்றோம். நல்ல முறையில் நாகரிகமாக வருகின்ற போது அவர்களுக்கான பதில்கள் நாம் உடனுக்குடன் வித்தின் 48 மணி நேரத்துக்கு அடுத்த காணொலிக்குள் அவங்களோட கருத்தையும் பதிவு செய்து பதிலளிக்கப்படும் என்பதையும் நாம் இங்கு கண்ணியமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தரங்கட்டு வருகின்ற தரங்கட்ட வக்கீல்களுக்கு தரங்கட்ட முறையில் பதில் தாக்குதல் தொடுக்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றோம். இன்று செவ்வாய்க்கிழமை பின்னர் மாலை செய்தியாக யூரோப்பிய யூனியனுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு பாரிய நெருக்கடி வந்திருக்கின்றது. அந்த நிலைமை நிறுத்தப்படுமானால் அதாவது காசா மற்றும் பலஸ்தீன பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மனித உரிமைகளை சுட்டிக்காட்டி யூரோப்பிய யூனியன் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. இஸ்ரேலுடனான வர்த்தக ஒப்பந்தை உடனடியாக இடைநிறுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் குழு ஒன்று ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு அவசர வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். இந்த செய்தி சாத்தியப்பட்டால் இஸ்ரேல் தனித்து விடப்படும் என்பதுதான் மிகப்பெரிய சோக சம்பவம். சரி, எந்தெந்த பின்னணி? இஸ்ரேலுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தின் பிரிவு 2 இரு தரப்பினரும் மனித உரிமைகளை மதிக்க வேண்டும் என்பதை ஒரு முக்கியமான நிபந்தனையாக கொண்டுள்ளது. இந்த நிபந்தனை மீறப்பட்டுள்ளதால் ஒப்பந்தத்தை தொடர்பது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என ஐநா நிபுணர்கள் குழு வாதிடுகின்றார்கள். சரி, இந்த தாக்கம் என்னவாக இருக்கும்? இஸ்ரேலின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியான யூரோப்பியன் யூனியன் ஆகும். இந்த ஒப்பந்தம் முடக்கப்பட்டால் இஸ்ரேலின் ஏற்றுமதிகள், குறிப்பாக நிறைய நூற்றுக்கணக்கான சாக்லேட் இருக்கு இல்லையா, அது அந்த ஹைடெக் சாக்லேட் மட்டுமில்லை, அவங்களோட ஹை டெக்னிக்கல் ஐட்டம் எல்லாம் யூரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகாது, முடக்கப்படும். ஆகவே அவருடைய உள்ளூர் உற்பத்தி பொருளாதாரம் மிகவும் பாதிப்படைவதற்கான ஒரு முன்னகர்வு. எப்படி? இஸ்ரேலின் ஏற்றுமதி, குறிப்பாக தொழில்நுட்பம், ஹை டெக்னிக்கல் மற்றும் விவசாய துறைகள் முடங்கும் அபாயம் உள்ளது. ஏனெனில் ஒரு சிறிய நாடு விவசாயத்தில் நவீன யுக்திகளை கையாண்டு நவீனமான முறையில் விவசாயங்களை உற்பத்தி செய்கின்ற நாடு இஸ்ரேல். அது அந்த தொழில்நுட்பம் தான் காரணம். நம்ம நாட்டுல இருக்கானுங்களே நாசமா போன சனியன்களே. சரி, ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிளவு அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இந்த தடையை ஆதரிக்கும் வேளையில் ஜெர்மனி மற்றும் ஹங்கேரி போன்ற நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இஸ்ரேல் பதிலடி என்னமா? இந்த கோரிக்கையை ஒரு தலைப்பட்சமானது என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சகம் நிராகரித்துள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் தங்களுக்கு உலக நாடுகள் ஆதரிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் கேட்கிறாங்க. 6 பயங்கரவாதிகள்? ஹமாஸ், அப்புறம் லெபனான்காரங்க, ஈரான்காரங்க எல்லாம் பயங்கரவாதிகளாம். அவராக சொல்லிக்கிறார், நம்மளுக்கு தெரியாப்பா. தற்போதைய நிலை எப்படி இருக்குது? ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் ஃபொரெல் இது குறித்து விவாதிக்க உறுப்பு நாடுகளின் கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருங்க. இதுதான் மிகப்பெரிய இஷ்யூ. எதிர்வரும் வாரங்களில் எடுக்கப்படும் முடிவு சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்தி வந்துடுச்சா? இதுதான் மிகப்பெரிய இஷ்யூ. ஒன்றையும் கூட போறாங்களே, கூடி அவங்க வாக்களித்து பார்ப்பாங்க, யார் ஆதரவு யார் எதிர்ப்பு வருகின்ற போது மிகப்பெரிய சோதனை இஸ்ரேலுக்கு வரலாம். இதுதான் இன்றைய மிக முக்கியமான செய்தி. ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர், அதாவது UN ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ் மற்றும் நிபுணர் குழுவின் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அதன் உறுப்பு நாடுகளுக்கும் ஒரு பகிரங்க வேண்டுகோளை விடுத்துள்ளனர். இஸ்ரேலுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே நடைமுறையில் உள்ள வர்த்தக மற்றும் அரசியல் ஒத்துழைப்பு ஒப்பந்தை என்று சொல்லாங்கல்ல, யூரோப்பிய யூனியன் பிளஸ் இஸ்ரேல் அசோசியேஷன் அக்ரிமெண்ட்
உடனடியாக இடைநிறுத்தப்பட வேண்டும் என்றுதான் அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. சரி, அந்த கோரிக்கையில் என்ன வருகிறதாம்? ஏன் இந்த அவசர வலியுறுத்தல்? மனித உரிமைகள் மீது அவன் தான் நாளாந்தம் செகண்டுக்கு செகண்ட் மணிக்கு மணி மிக மோசமான மனித உரிமை மீறல செய்யறான். காசாவில எவ்வளவு வீடியோக்கள் வருது பாக்குறீங்க. 10 வயசு குழந்தைய கூட விட்டு வைக்காம மிகப்பெரிய மனித உரிமை மீறல செய்யறான். யாரு? இந்த ஜனியன். சரி, காசாவில் நடக்கும் குழந்தை தாக்குதல்கள், மனித உரிமை தாக்குதல்கள், அங்குள்ள பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை தேவைகள் மறுக்கப்படுவது சர்வதேச சட்டங்களை மீறும் செயலாகும் என்று ஐநா உறுப்பினர்களும் அவங்களோட யூரோப்பியன் யூனியன் சொல்றாங்க. ஐநாவும் சொல்லாங்க. சரி, சட்ட ரீதியான நிபந்தனை என்ன? ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தின் ஆர்டிகல் நம்பர் 2 இரு தரப்பினரும் மனித உரிமைகளை மதிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அடிப்படையாக கொண்டது. அந்த நிபந்தனை மீறப்படுவது ஒப்பந்தத்தை ரத்து செய்யவோ அல்லது இடைநிறுத்தவோ ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு முழு அதிகாரம் உள்ளது என்பதுதான் ஆர்டிகல் 2 சொல்லுது. அதாவது இந்த ஆர்டிகல் 2 ஆஃப் த யூரோப்பியன் யூனியன் செகுலர் சொல்லலாம். சரி, சர்வதேச நீதிமன்றம் ICJ, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அது என்ன சொல்லுது? சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு எதிராக வழங்கிய இடைக்கால இன்டீரியம் ஆர்டர்ஸ்களை, உத்தரவுகளை சுட்டிக்காட்டி இனப்படுகொலை போன்ற மிக மோசமான மனித உரிமை மீறல்களை தடுக்க ஐரோப்பிய ஒன்றியம் தனது பொருளாதார பலத்தை பலப்படுத்த வேண்டும் என்று நிபுணர்கள் குழு சொல்றாங்க, வாதிடுறாங்க. சரி, ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிலைப்பாடு என்னவா இருக்குது? அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் இந்த விவாதத்தில் பெரும் கருத்து வேறுபாடு வருகிறது. என்னையாம்? அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருக்குது. இருப்பினும் ஜெர்மனி மற்றும் செக் குடியரசு போன்ற நாடுகள் இஸ்ரேலுடனான உறவை துண்டிப்பது தீர்வாகாது என்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக போர்க்கடி தூக்குறாங்க. இதன் தாக்கம் எப்படி இருக்குங்க? ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலிய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாகும். ஒருவேளை இந்த ஒப்பந்தம் இடைநிறுத்தப்பட்டால் இஸ்ரேலின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் இது அந்த நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவையும் அழுத்தத்தையும் உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு ஓரல் செய்தியாக வாருங்கள் நாமல் செய்தி பித்தது இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் கூறிடும். மனித உரிமைகள் மீறல் காரணமாக இஸ்ரேலுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை இடைநிறுத்துமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தை ஐநா நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். சர்வதேச சட்டத்தின் கீழ் இது போன்ற நடவடிக்கை குறைந்தபட்சம் தேவை என்றும் விவரித்து இஸ்ரேலிய ஆட்சியுடனான தனது வர்த்தக ஒப்பந்தத்தை உடனடியாக இடைநிறுத்துமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தை ஐக்கிய நாடுகள் நிபுணர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இன்று செவ்வாய்க்கிழமை மாலை செய்தியாக கடுமையான மற்றும் தொடர்ச்சியான மனித உரிமை மீறல்களின் பின்னணியில் 2000ஆம் ஆண்டு முதல் ஐரோப்பிய சந்தைகளில் அந்த ஆட்சிக்கு முன்னுரிமை அணுகலை வழங்கி வரும் ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேல் கூட்டமைப்பு ஒப்பந்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று நிபுணர்கள் திங்களன்று நேற்று தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இடைநிறுத்துவது பரிசீலிக்க வேண்டும் என்றும் இன்று லக்சம்பேர்க்கில் ஐரோப்பிய வெளியுறவு அமைச்சர்கள் கூடும் போது ஐரோப்பா ஒரு தெளிவான தார்மீக சோதனையை எதிர்கொள்ளுது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இன்று 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஐரோப்பாவிற்குள் பொறுப்புக்கூறலுக்கான பொதுமக்களின் கோரிக்கை அதிகரித்து வரும் வேளையில் இந்த கூட்டம் இன்று நடைபெறுவது சர்வதேச ரீதியில் முக்கிய கவனத்தை பெற்றிருக்கின்றது. இடைநிறுத்தத்திற்கு 10 லட்சத்துக்கும் அதிகமான ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களின் பின்னணியில் இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக இடைநிறுத்த கோரும் ஐரோப்பிய குடிமக்கள் முன்முயற்சிக்கு இதுவரை 10 லட்சத்துக்கும் அதிகமான கையொப்பங்களை சேகரித்துள்ளது என்று அவர்கள் மேலும் கூறியிருக்கின்றார்கள். இந்த கூட்டமைப்பின் முடிவுகளில் ஐரோப்பிய ஜனநாயக பங்கேற்பை அதிகரிப்பதை நோக்கமாக கண்ட ஒரு ஐரோப்பிய ஒன்றிய பொறிமுறையை குறிப்பிடுவது என்றும் சொல்லப்படுகிறது. அந்த ஆட்சியின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகளாக ஐரோப்பிய ஒன்றியம் வகிக்கும் நிலைப்பாட்டை நிபுணர்கள் கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றனர். குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு வரியில்லா நுழைவு உட்பட முன்னுரிமை அணுகலை இந்த ஒப்பந்தம் வழங்குவது என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். பல்வேறு சர்வதேச அமைப்புகளால் இனப்படுகொலை, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் என கண்டறியப்பட்ட ஒரு ஆட்சிக்குடன் முன்னுரிமை வர்த்தகத்தை தொடரும் அதே வேளையில் மனித உரிமைகளை பேணுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் நம்பகத்தன்மையுடன் கூற முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
காசா பகுதி மற்றும் லெபனானுக்கு எதிரானவை உட்பட பிராந்தியம் முழுவதும் அந்த ஆட்சி தொடர்ந்து உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வரும் சூழலில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு பாரிய பின்னடைவை கொடுக்கும் என்றும் ஐரோப்பிய செய்திகள் தெரிவிக்கின்றது. 2023 அக்டோபரில் கடலோர பகுதி இஸ்ரேலின் இனப்படுகொலை போரை எதிர்கொள்வது தொடங்கியது. போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்த போதிலும் அந்த ஆட்சியின் அவ்வப்போதைய தாக்குதல்கள் படுகொலை பாணியை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றன என்றும் போர் தொடங்கப்பட்ட சிறிது காலத்திலேயே அந்த ஆட்சியை லெபனானை தனது கொடிய தாக்குதலுக்கு உள்ளாக்க தொடங்கி இருக்கின்றது. இதே போன்ற போர் நிறுத்த ஏற்பாடுகள் இருந்த போதிலும் இந்த தாக்குதல்கள் இதுவரை நீடித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. காசா பகுதியில் இனப்படுகொலைக்கான சாத்தியமான ஆபத்து இருப்பதாக கண்டறிந்து மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கும் சரி செய்ய முடியாத பாதிப்புகளை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்தும் உத்தரவுகளை பிறப்பித்த சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை அவர்கள் மேற்கோள் காட்டினர். அந்த உத்தரவுகள் மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டுள்ளன என்று நிபுணர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். மேலும் 2024 ஜூலையில் நீதிமன்றம் வழங்கிய ஒரு ஆலோசனை கருத்தையும் அவர்கள் குறிப்பிட்டனர். அதில் பலஸ்தீன பகுதியை அந்த ஆட்சி ஆக்கிரமித்திருப்பது சட்டவிரோதமானது என்றும் சர்வதேச சட்டத்தை மீறும் செயலாகும் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மற்றும் அவரது முன்னாள் ராணுவ விவகாரங்களுக்கான அமைச்சர் யோவாவ் ஹைலண்ட் ஆகியோருக்கு எதிராக போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த கைது வரண்டையும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். கடந்த 2.5 ஆண்டுகளாக சர்வதேச சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கு எந்த ஒரு பயனுள்ள நடவடிக்கையும் எடுக்காமல் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான அட்டூழியங்கள் அதிகரித்து வருவதை ஐரோப்பிய ஒன்றியம் கண்டு வருகிறது என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இனப்படுகொலை உடனடியாக மற்றும் ஜெனீவா உடன்படிக்கைகளில் உறுப்பினராக இருப்பதால் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் செயல்பட கடமைப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் வாதிட்டுள்ளனர். ஆவணப்படுத்தப்பட்ட மனித உரிமைகள் மீறல்களின் தீவிரத்தையும் அளவையும் கருத்தில் கொண்டு முழுமையான இடைநீக்கம் என்பது அரசியல் விருப்பத்தின் பேரில் எடுக்கப்படும் முடிவு அல்ல, மாறாக அது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ கட்டாயமாகும் என்றும், மேலும் சர்வதேச சட்டத்தின் கீழ் உள்ள அதன் கடமைகளுடன் தனது நடவடிக்கைகளை சீரமைக்க தேவையான குறைந்தபட்ச நடவடிக்கைகளை மீது பிரதிபலிக்கிறது என்றும் அந்த வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சரி, இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை இடைநிறுத்துவது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடையே ஒருமித்த கருத்து இருக்கா இல்லையா 2 அணிகள் பிரிந்திருக்கின்றார்கள். 2 அணிகளாக ஆதரவு அணி ஒன்று, எதிர்ப்பு அணி ஒன்று. அந்த அணியில தான் ஸ்பெயின், அதாவது அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளாங்க. மனித உரிமைகள் மீறப்படுவது நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது, அதாவது மீறப்படும் போது மனித உரிமைகள் மீறப்படும் போது நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது என்பது இந்த 2 நாடுகளின் வாதம். யாரு? அயர்லாந்து, ஸ்பெயின் உண்மையிலேயே 800 ஆண்டுகளுக்கு முன்பாக அது இஸ்லாமிய நாடாக இருந்தது என்பதும் இங்கே ஒரு மேலதிக செய்தி. எதிர்க்கும் நாடுகள் என்றால் ஜெர்மனி, ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி போன்ற நாடுகள் இதற்கு முட்டுக்கட்டை போடுகின்றது இஸ்ரேலுக்கு ஆதரவாக. இஸ்ரேலுடனான உறவை துண்டிப்பது மத்திய கிழக்கில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் செல்வாக்கை குறைக்கும் என்றும் இது பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை அடைத்து விடும் என்றும் இந்த 3 நாடுகளும் சொல்றாங்க. மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி இஸ்ரேலின் மொத்த வர்த்தகத்தில் சுமார் 30% ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டுள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது. இஸ்ரேலின் உயர் தொழில்நுட்ப ஹைடெக் தயாரிப்பு மற்றும் விவசாய பொருட்களுக்கு ஐரோப்பிய சந்தை மிகப்பெரிய ஒரு வியாபார சந்தையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இஸ்ரேலிய நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கோடிக்கணக்கான யூரோக்கள் மதிப்புள்ள ஆராய்ச்சி நிதியுதவிகளை ஹாரிசன் யூரோப்புக்கு கொடுக்கிறாங்க. ஐநா நிபுணர்கள் குறிப்பாக ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். ஒரு நாடு சர்வதேச சட்டங்களை மதிக்காத போது அதனுடன் வர்த்தக சலுகைகளை தொடர்வது அந்த நாடு செய்யும் மீறல்களுக்கு மறைமுக ஆதரவு அளிப்பதற்கு சமம். மீண்டும் டபுள் என்ட்ரி பார்த்துருவோமா? ஐநா நிபுணர்கள் குறிப்பாக ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஒரு நாடு சர்வதேச சட்டங்களையும் அதை மதிக்காத போது, சர்வதேச சட்டங்களுக்கு மதிக்காமல் தன்னிச்சையாக தாந்தோன்னித்தனமாக இருக்கின்ற போது அதனுடன் வர்த்தக சலுகைகளை தொடர்வது அந்த நாடு செய்யும் அத்துமீறல்களுக்கும் மனித உரிமை மீறல்களுக்கும் மறைமுகமாக ஆதரவு அளிப்பதற்கு சமம் என்ற அழகான கருத்தை ஐநா நிபுணர்கள் ஒரு மனிதாபிமானமாக தெரிவித்துள்ளது என்பது இங்கு கவனிக்கத்தக்கது.
சரி, அடுத்ததாக நடைபெறவுள்ள ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்த விவகாரம் முக்கிய ஒரு பேசுபொருளாக மாறி விவாதிக்க போறாங்க. ஒரு சர்வதேச ஊடகம் என்ற வகையில இந்த விவகாரம் ஒரு உலகளாவிய விநியோக சங்கிலி, குளோபல் சப்ளை செயின், எப்படி குளோபல் சப்ளை செயின் மற்றும் சர்வதேச அரசியல் உறவுகளில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் குறிப்பாக கவனித்து வருகின்றோம். இது தொடர்பாக நாங்கள் மேலதிக செய்திகளும் வழங்க இருக்கின்றோம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பொரெல் குறித்து பேசுகையில், இஸ்ரேலுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் மனித உரிமை விதிகள் மிக முக்கியமானவை என்றும் இதை விவாதிப்பதற்காக அசோசியேஷன் கவுன்சில் அவசரமாக கூட்டுமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அப்பாக ஒரு முக்கிய விடயம் என்னவென்றால் எகனாமிக் இசோலேஷன், அதாவது ஒரு பொருளாதார தனிமைப்படுத்தல் இஸ்ராயேல கொண்டு வர பாக்குறாங்க. அதை வந்துட்டு எகனாமிக் இசோலேஷன் கொண்டு வருகின்ற போது சர்வதேச ரீதியாக இஸ்ராயல் ஒரு தனிமைப்பட்ட நாடாக பேணப்படுமானால் அவர் வழிக்கு வரலாம் என்பதுதான் யூரோப்பிய யூனியன் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பார்க்கலாம், அவங்க லக்சம்பர்க்ல கூட போறாங்கல்ல, உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார நாடு லக்சம்பர்க், அதையும் சொல்லிக்குமா, மிகப்பெரிய ரிச் கண்ட்ரி சொல்லலாம். அந்த நாட்டுல இன்று கூட போறாங்க போல இருக்குது. அந்த செய்திகள் வருகின்ற போது பரிமாறப்படும். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்பு நேயர்களே, உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஆழமாக, அறிவுபூர்வமாக, நன்றாக வருகின்ற கருத்துக்களுக்கு நாங்கள் பதில் தருவோம். எம் மீது தாக்குதல் தொடுக்கின்ற போது நாம் டபுள் தாக்குதல் தொடுப்போம் என்பதையும் பதிவு செய்து மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்பு நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.